கொடுத்துருங்க. இந்தாங்க சார். நேற்று 10 கொடுத்தாச்சு. சரி, ஓகே, நான் கிளியர் பண்ணுறேன். மண்டே கையில் இருக்கும், ஓகேவா? மண்டேவா? அவர் இன்னைக்கு கொடுத்தா சந்தோஷப்படுவார். விளையாடுறோம், போயிட்டு வரலாம். இல்லை, வேலைக்கு சொல்லிட்டு பேசிட்டு ஆளுநராக குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில், குறிப்பாக பத்திரப்பதிவு துறையில் லஞ்சம் கொடுக்காமல் எந்த வேலையும் நடைபெறவில்லை பெறாது என்ற நிலையில் நிலவி வந்தது. போலி பத்திரம் மூலம் மற்றும் உயில்கள் மூலமாக கோயில் மற்றும் நிலங்கள் மற்றும் அரசு இடங்கள் மற்றும் தனியார் சொத்துக்களை அபகரிப்பு செய்வது அதிகரித்துள்ளது. முறைகேடாக சொத்துக்களை அபகரிக்கும் கும்பலுக்கு பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் உடனடியாக செயல்படுவதாகவும், இதற்காக பத்திரப்பதிவு அதிகாரிகள் பல கோடி ரூபாய் லஞ்சத்துக்கு கைமாறுவதாகவும் கடந்த மாதம் புதுச்சேரி ஒயிட் டவுனில் மணக்குளவிநாயகர் கோயில் அருகே சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் போலி சான்றிதழ் மூலமாக அபகரித்துள்ளதாக புகார் எழுந்தது. இந்த முறைகேட்டில் கார் பதிவாளர் ஸ்ரீகாந்துக்கு தொடர்புதாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலை விவகாரத்தில் கார் பதிவாளர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் பல கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட வந்த நிலையில், பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அபகரிப்பு தொடர்பாக கவர்னர் விசாரணைக்கு உத்தரவிட்டதாக கூறப்பட்ட நிலையில், கார் பதிவாளர் ஸ்ரீகாந்த் புகாரில் சிக்கியுள்ளார். ஒரு பத்திரப்பதிவு செய்வதற்காக புதுச்சேரி சாரம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் கழிவறையில் தார் பதிவாளர் ஸ்ரீகாந்த் லஞ்சம் வாங்கும் வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் அதில் 20,000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகிறது. இது சம்பந்தமாக ஸ்ரீகாந்த் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியாகி கூறப்படுகிறது.